இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2024 ஆண்டினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 31 நாட்களில் ஏற்பட போகும் கிரக மாற்றத்தால் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர இயக்கத்திலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், துலாம் விருச்சிக ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும், மகரத்தில் சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதும் சிறப்பான பலனை தருங்க. இதனால் மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அவர் மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இருவரும் ஆலோசித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஒருவருக்கு ஒருவர் இணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு என்பது சுக்கிரனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி அதைத்தான் சுட்டி காட்டுகிறாருங்க. குரு வக்ரம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவதால் பண சிக்கல்கள் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிவிடுங்க. அதே போல் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனான குரு வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் வரலாங்க. அதே போல உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக தொல்லை தந்த எதிரிகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது. சனி வக்ர நிவர்த்தியாகி விட்டதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகுவாங்க. தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தெய்வீக நாட்டம் அதிகரிக்குங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ரிஷபராசியில் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார். ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கலாங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல மருத்துவ செலவு கூடுவதை தவிர்க்க முடியாது. மனக்கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க. பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அருளாளர்களுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவையும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதியுதுங்க. கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். இவரை அதிபதி செவ்வாயினுடைய பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் சற்று அதிகரிக்குங்க. இருப்பினும் வீண் விரயங்கள் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. குறிப்பா பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க. அவர்கள் வெளிநாடு செல்வது, வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க. அதே போல் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது நன்மை என்று
என்றுதாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் விற்கும் சூழல் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டுங்க. வியாபார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதிலும் மும்முரம் காட்ட இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார். அதாவது கடகராசியில் உள்ள நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது என்பது யோகம் தாங்க. என்றாலும் புத்திரஸ்தான அதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. மற்றவர்களை நம்பி செய்த காரியங்கள் தாமதப்படலாங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது உங்களுக்கும் சரி, உங்களுடைய வேலைக்கும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரும் சுக்கிரன் இனிய பலன்களை வழங்க போகிறார். 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உயருங்க. புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் நல்ல தகவல்களை தருவாங்க. வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ஆதாயம் தரும் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைகளில் பொருளுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்கும். பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ராசிநாதன் இக்காரணத்தை முன்னிட்டும் பலம் குறையக்கூடாது, வக்ரம் அடையக்கூடாது. அவை இரண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் சில முயற்சிகள்ல கடைசி நேரத்தில் பின்னடைவை சந்திக்க வேண்டுங்க. அல்லது அந்த முயற்சியில தோல்விக்கு அவர்களே காரணமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு தடை அவ்வப்பொழுது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குங்க. சிவப்பு மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.